சொன்னால் 9 மாதம் கர்ப்பம் முதிரமா சாய்ந்திடுவோ சொன்னால் பரவாத கருங்குருவின் ஆடாது சொன்னால் 9 மாத கர்ப்பமும் முதிரமாய் சாய்ந்திடுவோம் அம்மா 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 தம்பி உமத்துறை பேரு சொன்னால் 9 மாதம் கற்ப முதிரமா சாய்ந்திடுவான் மகன் பாதர் வெள்ளை என்று பேரு சொன்னால் பச்சி பரவாது வள்ள நாட்டில் தம்பி ஊமத்துறை என்று பேரு சொன்னால் தம்பி ஊமத்துறை என்று பேரு சொன்னால் 9 மாத கர்ப்பமும் குதிரமாய் சாத்திடுமோ அம்மா
ஆ
பெரியோர்களே, பெருமதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, நண்பர்களே, நாடக கலை ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை விளக்கும் பாஞ்சாலம் குறித்து அரசாட்சி செய்து வரும் வீரபாண்டிய கட்டபொம்மன் உங்கள் முன் முடிசாய்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். கொண்டு மகன் கட்டபொம்மன் நான் தான் கட்டபொம்மன்
இப்பொழுது நான் பிறந்த வரலாற்றுகளை காட்டப்படுகின்றேன். அன்புற்று சிரம் சாய்ந்து செவி கொடுத்து கேட்கும்படி பணிபன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். நாங்கள் பிறந்தது வரைக்கும் கொத்துப்பல்லார் தேசம். எனது பாட்டர்கள் காடபொம்மை செல்லென்று வெள்ளென்று சொல்லக்கூடிய பாட்டர்கள் கொத்துப்பல்லாறு தேசத்தில் இருந்து வடநாடு விட்டு தென்னாடு வந்தார்கள். அந்த பாட்டர்கள் வடநாடு விட்டு தென்னாடு வரும் பொழுது எங்களுடைய குலதெய்வமாகிய ஜக்காதேவி தெரிவித்ததாம். பாடல்களே, தாங்கள் அனைவரும் வடநாடு விட்டு தென்னாடு செல்வதாக இருந்தால் நான் மட்டும் தந்தம் தன்மையாக எப்படி இருப்பேன்? என்னை வளைத்து செல்லுங்கள், உங்களுடனே வருகிறேன் என்று தெரிவித்ததாம். அப்பொழுது என்னுடைய பாட்டர்கள் ஒன்றாக சேர்த்து பச்சை மூங்கல் கொண்டு வெட்டி பச்சை மூங்கலில் கூட செய்து அந்த கூடைக்கு பண்டாரி கூடை என்று பெயர் வைத்து அந்த கூடவை என்னுடைய தாயாகிய ஜக்காதேவி அமர் செய்து அந்த கூடையை என்னுடைய பாட்டியாகிய முத்தம்மத்தர்கள் தூக்கி வைத்து பல நாடு விட்டு தென்னாடு வந்தார்கள். அவரது பாட்டர்கள் வடநாடு விட்டு தென்னாடு வருவது சக்கரங்குடி கருகாண்டு புறப்பட்டது. தண்ணீர் தாகம் அதிகமாக ஆகிவிட்டதாம். தண்ணீர் தாகம் அதிகமாக ஆகிவிட்ட காரணத்தால் அந்த கூடை இறக்கி வைத்து விட்டு தண்ணீர் அறிந்து கலைப்பாறு மீண்டும் அந்த கூடையை தூக்கப்படுது. கூடையை தூக்கப்படுகிறது. தாயை ஜக்கதேவி, இதுவரையில் எங்கள் கூடவை வந்து கொண்டிருந்தாய். நாங்கள் கலைப்பாறு மீண்டும் அந்த கூடையை தூக்கப்படுது. கூடையை தூக்க முடியவில்லை, ஏன் என்று கேட்டார்களாம். அதற்கு எங்கள் குழந்தையாக ஜக்காதேவி தெரிவித்தலாம். பாலர்களை, இந்த சக்கரங்குடி கருகாமல் வந்தவுடன் இந்த இடம் சிறப்பாக இருக்கும் காரணத்தால் இந்த இடத்தில் நான் குடிகொண்டு விட்டேன். நீங்களும் இந்த இடத்தை சீர் சுமந்தம் செய்து கொண்டு வாழ்ந்து வாருங்கள் என்று விட்டதாம். என்னுடைய குலதெய்வமாக ஜக்காதேவி, எங்களுடைய குலதெய்வமாக ஜக்காதேவி சொன்ன பிரகாரமே அந்த சக்கரங்குடி கருகாமல் இருக்கின்ற காடுகளை சீர் சுமந்தம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். அவரது பாட்டர்கள் அந்த காடுகளை இழுத்துவே எட்டயபுரத்தை சேர்ந்த எட்டப்படாய்களுக்கு சொந்தமான காடுகளாகும். அந்த எட்டப்படாய்கிறவர்கள் காடுகளை சுற்றி பார்ப்பதற்காக அந்த வழிபார்க்கமாக வந்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது என்னுடைய பாட்டர்களை பார்த்து, யார் நீங்கள், எங்கிருந்து வந்தீர்கள், எதற்காக எனக்கு சொந்தமான காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கேட்டாராம். அதற்கு என்னுடைய பாட்டர்கள் எங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைத்தார்களாம். அதை கேட்டவுடனே எட்டப்படாய்கிறவர்கள், அப்படி என்றால் நாம் அனைவரும் ஓர் இடத்தைச் சேர்ந்தவர்கள், ஓர் குலத்தைச் சேர்ந்தவர்கள். உங்களுக்கு தேவையான காட்டுக்கர்களை சீர் சுதந்திரம் செய்து கொண்டு வாழ்ந்து வாருங்கள். ஆனால் ஒன்று, வருடம் ஒருமுறை இந்த சக்கரத்தை பொங்கல் என்று 50 ரூபாய் காணிக்கையும் 6 மரங்கள் அரிசியும் 7 குடம் பாலும் ஓர் வெள்ளாட்டுக்களாயும் கெஸ்டியாக கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டாராம் எட்டப்படாய்கிறவர்கள். ஆண்டவர் சொன்ன பிரகாரம் பாட்டர்கள் வருடம் தவறாமல் சக்கரண்டி பொங்கல் என்ற 50 ரூபாய் காணிக்கையும் 6 மரங்கள் அரிசியும் 7 குடம் பாலும் ஓர் வெள்ளாட்டுக்களாயும் கெஸ்டியாக கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் உங்களுக்கு தேவையான காட்டுக்கர்களை சீர் சுகாதாரம் செய்து கொண்டு சிறப்பாக வாழ்த்துவார்கள் என்று தெரிவித்தாராம். அப்பொழுது
விட்டாக வட்டப்படைக்கிறவர்கள் மீண்டும் காடுகளை சீர்சுமாதனம் செய்து கொண்டு அங்கு இருக்கின்ற கருவேல கட்டைகளை வெட்டிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நான் பிறந்தால் எனக்கு வீரபாண்டிய அதற்கு பிறகு 6 சகோதரி பெண்கள் பிறந்திருக்கின்றார். பொன்மி, தின்மி, காடம்மாள், செல்லம்மாள், சக்கம்மாள் என்று சொல்லக்கூடிய 6 சகோதரி பெண்கள் பிறந்திருக்கின்றார். அதற்கு பிறகு தம்பி ஊமத்திர பாண்டியர்கள் பிறந்திருக்கின்றார். அனைவரும் சிறப்பாக வாழ்ந்து சுமத்தினேன். என்னுடைய பாட்டர்கள் மடிந்து விட்டார்களாம். எனது பாட்டர்கள் மடிந்து விட்ட காரணத்தால் என்னுடைய தந்தை கொண்டு முகடாய்க்கப்படி சுட்டு வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய தந்தை கொண்டு முகடாய்க்கிறோம். அந்த எட்டாபுரத்தை சேர்ந்த எட்டப்பு நாயக்கருக்கு வரி வட்டி கத்துக்கு தவறாமல் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தை சில நாள் கழிந்தவுடன் என்னுடைய தந்தை கொண்டு போகும் நாயக்கர் மறைந்து விட்டார். என்னுடைய தந்தை கொண்டு போகும் நாயக்கர் மறைந்த பிறகு இந்த வீரபாண்டிய கட்டம் உங்க தம்பி ஊமத்திர பாண்டியன் நாங்கள் அரசாட்சிக்கு பிரபலத்தில் அந்த எட்டாபுரத்தை சேர்ந்த எட்டப்ப நாயக்கருக்கு சேர வேண்டிய வரி வட்டி கத்தையை கொடுக்காமல் மறுத்துவிட்ட காரணத்தால் எங்களிடத்தில் நேருக்கு நேராக என்று போர் கூடிய முடியாமல் 6000 மைலுக்கு அப்பால் இருக்கும் அண்டுக நாட்டு வெள்ளக்காடுக்கு ரிப்போர்ட் அனுப்பி வைத்தார். 6000 மைலுக்கு அப்பால் இருக்கும் அண்டுக நாட்டு வெள்ளக்காரன் ஜாக்சந்திரன் எங்களை சில இடங்களிலே மீட்டிங் என்று அழைப்பு கொடுத்திருந்தார். திருச்சி, குற்றாலம், நெய்வேலி, கன்னியாகுமரி, பல்லபுரம், செஞ்சிக்கோட்டை என்று சொல்லக்கூடிய பல இடங்களில் மீட்டிங் என்று அழைப்பு கொடுத்திருந்தான். அங்கெல்லாம் நாங்கள் செல்லவில்லை. கடைசியில் ராமநாதபுரம் என்ற ஒரு கட்டத்தில் மீட்டிங் என்று அழைப்பு கொடுத்திருந்தான். அங்கு மட்டும் சென்றிருந்தோம். நானும் என்னுடைய தம்பி ஊமத்திர பாண்டியனும் மதிப்புக்குரிய மந்திரிதவன் தானாவதி பிள்ளை 1000 கம்பளம், ஒரு பரிவாரம், 64 போர்ப்படைகள் வடபிரிவை சென்றிருந்தோம். ராமநாதபுரம் வெளிகோடு கட்டத்திற்கு வாருங்கள் கட்டபொம்மாய் என்ற வரவையை தவறு செய்தான். ஜாக்சந்திரன் என்னை பார்த்தவுடன் கேட்டான், கட்டபொம்மா எதற்காக 7 வருட காலமாகி எனக்கு சேர வேண்டிய வரி வட்டி கஸ்தியை கொடுக்காமல் இருக்கின்றாய் என்று கேட்டார். அண்ணவனை பார்த்து கேட்டேன், பெரியவர்களே யாரை பார்த்து கேட்கின்றாய் வரி? எதற்காக கேட்கின்றாய் கஸ்தி? வானம் பிழைகிறது, பூமி விளைகிறது, உனக்கே கொடுப்பது கஸ்தி. எனக்கு வயலுக்கு வந்தாயா, ஏற்றமறைத்தாயா, நீர்வாய்ச்ச எடுவில் நிறைய கண்டாயா, பெண்குல பெண்களுக்கு கஞ்சி கலைகளை சுமந்தாயா, கலைகளுக்கு பெண்களுக்கு மஞ்சள் அளித்தாயா, அழுத்த மஞ்சளை பணிபுரிந்தாயா, மாவாரா மச்சான யாரை பார்த்து கேட்கின்றாய்? எதற்காக கேட்கின்றாய் கஸ்தி என்று கேட்டேன். அண்ணவன் என்னுடைய மடியை பிடித்து விட்டார். மடியை பிடித்து விட்ட காரணத்தால் என்னுடைய தம்பி ஊமத்திர பாண்டியனுக்கு கோபம் உதவாகி விட்டுவிடுங்கள் பருங்க கூட்டத்தில் தம்பியின் கோபத்தை திளைத்து விட்டேன். மன்னித்து விடுங்கள் கட்டம்மா, தமிழ்நாட்டுடைய பண்பாடு தெரியாமல் தங்களிடத்திலே விளையாடி விட்டேன் என்று மன்னிப்பு கேட்டவன் தந்திர சூழ்ச்சியாக எங்களை ராமநாதபுரம் மேல்கோடு கட்டணத்தில் சிறைபிடித்து விட்டான். அப்பொழுது ராமநாதபுரம் மேல்கோடு கட்டணத்தில் அகப்பட்டு விட்டு எங்களுடைய குழந்தையமாகிய ஜக்காதேவி உச்சரித்து பார்த்தோம். வருவதற்கு மார்க்கவில்லை. காரணம், ராமநாதபுரம் மேல்கோடு கட்டணத்தை சுற்றி தீட்டு துணிகளை கட்டி வைத்து விட்டான் ஜாக்சந்திரன். அப்பொழுது என்னுடைய வளர்ப்பு மகன் பகதூர்களை கட்டி வாழ்வீச்சு மன்னன் வல்ல நாட்டில் நித்திரை செய்து கொண்டிருந்தார். அன்னமிடத்தை சொப்பனம் சாய்ந்தவள் ஜக்காதேவி. பகதூர் வில்லகத்தேவா, உன்னுடைய தந்தைமார்கள் அனைவருமே ராமநாதபுரம் மேல்கோடு கட்டணத்தில் அகப்பட்டு விட்டார்கள். தட்டி எழுப்பதாக ஜக்காதேவி. வளர்ப்பு மகன் பகதூர் வில்லகத்தேவன் வல்ல நாட்டிலிருந்து வந்த ராமநாதபுரம் எல்கோடு கட்டணத்தை எடுத்து மண்ணோடு மண்ணாக்கி சிறைமைக்கு வந்தான். வளர்ப்பு மகன் பகதூர் வில்லகத்தேவன் சிறிது தூரம் வந்தவுடன் ஆட்கள் வந்திருக்கின்றார்கள். சரிபார்க்கும் பொழுது மந்திரதவன் தானாவதி பிள்ளை மட்டும் வரவில்லை. அண்ணவன் குள்ளனர் தந்திர பிடித்த மந்திரதவன் தானாவதி பிள்ளை என்று 7வது எதிர்ப்புள் அறிந்து விட்டு விட்டான் ஜாக்சந்திரன். என்னுடைய கோடங்க நாயக்கரை அழைத்து குறிபார்த்தோம். குறிபார்ப்பு நேரத்தில் குள்ளனர் தந்திர பிடித்த மந்திரதவன் தானாவதி பிள்ளை அல்லது 40 நாளைக்குள் வந்து விடுவாங்க என்று சொன்னார். அப்பொழுது என்னுடைய வலுப்போவன் பகதூர் வில்லகத்தேவன் சொன்னான், தந்தையை விடையுடன் தரப்புகள் மீண்டும் ராமநாதபுரம் மேல்கோடு கட்டணத்திற்கு சென்று மந்திரதவன் தானாவதி பிள்ளையை மீண்டும் வருகிறேன். அப்பொழுது பட்டமரத்தில் படபடா என்று ஒரு கபடி சொன்னது. பட்டமரத்தில் படபடா என்று கபடி சொன்னால் மீண்டும் சென்றால் பட்டுமடுவென்று சொன்னார் எங்களுடைய பட்டத்திராயர்கள். அண்ணனுடைய வார்த்தை கேட்டு நாங்கள் அனைவருமே வந்து சேர்ந்தோம் பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சி வந்தவரும் 40 நாள் கழிந்தவுடன் மந்திரதவன் தானாவதி பிள்ளைக்கு வந்துவிட்டார். வந்ததும் வராதவே அண்ணனுடைய மகிழ்ச்சி விழுப்புறம் அடைகிற 5 வயது பாலகனுக்கு
காதல் விழா திருமணம் காரியம் நடத்த வேண்டும் என்ற இடத்தில் எல்லும் பொருள் கேட்டான். வளர்ப்பு மகன் பகுதூர் வல்லக தேவர்கள் திருமணம் வைத்து விட்ட காலத்தால் தச்சமும் எல்லும் பொருளும் இல்லை என்று வைத்தேன். அப்படின்றான், உங்களுடைய பட்டாவளை கொடுங்கள். பட்டாவளை அடையாளமாக வைத்து பாளையம் கோட்டை சென்ற 136 வட்டங்களில் வட்டிக்காவல கடகக்காவல வாங்கி வருகிற சென்றவன் மந்திருந்தவர் தானாவது பிள்ளைகின்றவர்களே ஏதுகாரம் என்று ஒன்றுமே புரியவில்லை. என்னுடைய தம்பி ஊமுத்திர பாண்டியன் அழைத்து என்ன விவரம் என்றால் அறிந்து வருகின்றேன். பாருங்கள் பாடவரை